மேக்ஸ்வெல்ஸ் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். இதுல மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ஸ்ல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 ஃபண்டமெண்டல் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ் இருக்குது. அதுல 4 ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ். இதுல வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இந்த 2 தெர்மோடைனமிக் லாவில் இருந்து மேக்ஸ்வெல் வந்து நமக்கு வந்து ஒரு 6 ஃபண்டமெண்டல் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ், ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், என்ட்ரபி, இவைகளுக்கு இடையேயான ஒரு ரிலேஷனா அது வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம் கேன் பி ஸ்பெசிஃபைட் பை எனி பேர் ஆஃப் குவான்டிட்டிஸ். இந்த 4 குவான்டிட்டிஸ்ல ஏதாவது 2 பேரை கம்பைன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்ஸ்வெல்ஸ் தெர்மோடைனமிக் ரிலேஷன், இந்த 6 தெர்மோடைனமிக் ரிலேஷனுக்குமான ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரி வந்து டெரைவ் பண்ணி எழுதலாம். இந்த ஜெனரல் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து டிஎஸ் இருக்கும், பிவி இருக்கும், இந்த சைடும் டிஎஸ் பிவி இருக்கும். கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒய்எக்ஸ், இங்கேயும் ஒய்எக்ஸ், இந்த சைடு வந்து எக்ஸ்ஒய் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து உதாரணமா எஸ் போட்டுக்கலாம், ஒய்க்கு பதிலாக வி போட்டுக்கலாம், அல்லது எக்ஸுக்கு பதிலாக வந்து டி போட்டுக்கலாம், ஒய்க்கு பதிலாக நீங்க வி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவதன் மூலமாக இந்த தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸை டெரைவ் பண்ண முடியும். இப்போ அந்த இதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி டெரைவ் பண்ண தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The 4 relations. The 4 relation is important. இதுல இருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. இப்போ 4 ரிலேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோ டி பை டோ வி ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ எஸ். இதுல வந்து இங்க டோ வி இருக்குது, இங்க வந்து டோ எஸ் இருக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய வியை வந்து நம்ம இங்க அட்ட கான்ஸ்டன்ட்ல வச்சுக்க போறோம். அது மாதிரி இந்த எஸ் வந்து இங்க கான்ஸ்டன்டா நம்ம வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் ரிலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோ எஸ் பை டோ வி டோ பி பை டோ டி. தேர்ட் ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா டோ டி பை டோ பி டோ வி பை டோ எஸ். ஃபோர்த் ரிலேஷன் டோ எஸ் பை டோ பி டோ வி பை டோ டி. இந்த மாதிரி வரும். இப்போ ஆர்டரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக டிவிபிஎஸ், எஸ்விடிபி, டிபிவிஎஸ், அப்புறம் வந்து எஸ்பிவிடி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிவிபிஎஸ், அதாவது கிளாக் வைஸ் ஆர்டர்ல நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி எஸ்விபிடி, எஸ்விடிபி கிளாக் வைஸா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்விடிபி அப்படின்ற மாதிரி வரும். அது மாதிரி டி அடுத்து பி அடுத்து வந்து எஸ் அதுக்கப்புறம் வி, ஆக்சுவலா டிபி எஸ்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி இது எஸ்பி டிவி, இதையுமே வந்து நம்ம வந்து எஸ்பி டிவின்னு நம்ம எடுத்துக்கலாம் கிளாக் வைஸ்ல. இப்போ இந்த 4 ரிலேஷன்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ். இது இல்லாத ரிலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 and 6 ரிலேஷன் வந்து டோ டி பை டோ பி அட் வி, டோ எஸ் பை டோ வி அட் பி மைனஸ் டோ டி பை டோ வி அட் பி இன்ட்டு டோ எஸ் பை டோ பி இன்ட்டு வி ஈக்குவல் டு 1. அதே போல டோ பி பை டோ டி எஸ் டோ வி பை டோ எஸ் டி மைனஸ் டோ பி பை டோ எஸ் அட் டி டோ வி பை டோ டி இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி 6 ரிலேஷன்ஸ். இப்போ இந்த 6 ரிலேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட் 4 ரிலேஷன்ஸை எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நமக்கு வந்து டோ எஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது எஸ்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டோ எஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ல நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கு, அது மாதிரி தேர்ட் ரிலேஷன்லயும் டினாமினேட்டர்ல இருக்கும் டோ எஸ். செகண்ட் அண்ட் ஃபோர்த் ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நியூமரேட்டர்ல இருக்கும். இப்போ இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோஎஸ் வந்து செகண்ட் ஃபோர்த்ல, அதாவது டோஎஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல எழுதிடுறோம். எழுதிட்டு நமக்கு வந்து என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிடிவி, இதான் வந்து ஆர்டர். இப்ப டோஎஸ் மேல எழுதிட்டு நம்ம எஸ்பிடிவின்ற ஆர்டர்ல நம்ம எழுத போறோம்.
எழுதும் போது பாத்தீங்கன்னா இதை வந்து எஸ்பிடிவின்ற ஆர்டர்ல வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே நம்ம எழுதிக்கலாம். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப டோஎஸ் மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளாக் வைஸ்ல எழுத போறோம். அப்போ வந்து பி வந்து கீழே வரும். அடுத்து வந்து இங்க வந்து டோடி, இங்க வந்து டோவி இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து டோஎஸ் பை அதாவது எஸ்பி டிவி சாரி இது வந்து சாரி ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் இதே மாதிரி நம்ம வந்து கிளாக் வைஸ்ல எழுதலாம். டோஎஸ் வந்து மேல இருக்குது. அப்ப கிளாக் வைஸ்ல எழுதுனீங்கன்னா நமக்கு இந்த டைரக்ஷன்ல வரணும். அப்போ வந்து இந்த சைடு வந்து டோபி எஸ்பி டி, இங்க வந்து வி வந்துடும். எஸ்பிடிவி இஸ் கிளாக் வைஸ். இப்போ எஸ்பிடிவி கிளாக் வைஸ் அண்ட் எஸ்பிடிவி ஆன்டி கிளாக் வைஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல இருக்கு உங்களுக்கு எஸ்பிடிவி. ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிலேஷன் இதான் வந்து நமக்கு ஃபோர்த் ரிலேஷன் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. கிளாக் வைஸ்ல இருந்தா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்தா நெகட்டிவ். இதே போல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கும். இதுவும் அதே மாதிரி டோஎஸ் டினாமினேட்டர்ல எழுதிட்டு அதன் பிறகு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிடிவி ஃபாலோ பண்ண போறோம். எஸ்பிடிவி ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு, அதனால இங்க மைனஸ். அது மாதிரி தேர்ட் ரிலேஷன்ல எஸ்பிடிவி ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளாக் வைஸ்ல வரும், திஸ் பிளஸ். அப்ப இது நாளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டோஎஸ் வந்து நியூமரேட்டர்ல இருக்கும்போது கிளாக் நியூமரேட்டர்ல இருந்தா நமக்கு வந்து நம்ம வந்து அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் சைட்ல இருக்கும் நியூமரேட்டர்ல இருக்கும்போது. டெனாமினேட்டர்ல இருக்கும்போது டோஎஸ் வந்து எல்ஹெச்எஸ்ல இருக்கும். இதுல வந்து நமக்கு வந்து கிளாக் வைஸ்ல இருந்தா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தா நெகட்டிவ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 4 தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மேலும் இந்த தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட போறாங்க. அதுல எந்த ரிலேஷன்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம செக் பண்றதுதான். அதனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸால என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இந்த தெர்மோடைனமிக் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸை பயன்படுத்தி நம்ம ஸ்பெசிஃபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஜெனரல் ஈக்குவேஷன் டி இன்டு டோ பி பை டோ டி அட் வி இன்டு டோ வி பை டோ டி அட் பி. இதுல இருந்து டெரைவ் பண்ணி பெர்ஃபெக்ட் கேஸுக்கு நம்ம வந்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் என கொண்டு வரலாம். அதே போல வாண்டர்வால் கேஸ்க்கு வந்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் இன்டு 1 பிளஸ் 2a பை பிஆர்டி என்று நம்ம டெரைவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜூல் தாம்சன் கூலிங். ஜூல் தாம்சன் கூலிங் நம்ம ஏற்கனவே ஜூல் தாம்சன் எஃபெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஜூல் தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா போரஸ் பிளக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய கேஸை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு போரஸ் பிளக் வழியாக எங்க அனுப்ப போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய சைடுக்கு அனுப்ப போறோம். அப்படி அனுப்பும் போது டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ், அந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி எஸ்கேப்பிங் கேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல் தாம்சன் கூலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லது ஜூல் தாம்சன் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு ஹை ப்ரெஷர், அந்த சைடு லோ ப்ரெஷர். அப்ப ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிபி, ப்ரெஷர் டிஃபரன்ஸ் டிபி வந்து நம்ம டிஃபரன்ஸ் எப்பவுமே வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டீங்கன்னா ஃபைனல் இஸ் லோ ப்ரெஷர், இனிஷியல் வந்து ஹை ப்ரெஷர். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டீங்கன்னா டிபி வந்து நமக்கு என்னவா கிடைக்கும்னா நெகட்டிவா கிடைக்கும். அப்ப ஜூல் தாம்சன் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்பவுமே டிபி இஸ் நெகட்டிவ். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, நம்ம பின்னாடி நம்ம எக்ஸ்பிளேஷனுக்கு இது தேவைப்படும். இப்ப திஸ் இஸ் கால்டு ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இன் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ல என்தால்பி இஸ் கான்ஸ்டன்ட். இது ஆல்ரெடி நம்ம ஜூல் தாம்சன் எஃபெக்ட் பார்க்கும்போதே நம்ம பார்த்திருப்போம். இப்ப ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டுக்கு டிடி ஃபார்முலா, அதாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிடி ஈக்குவல் டு 1 by Cp into T into dou V by dou T at P minus V into dP என்ற இந்த ஃபார்முலாவால நம்ம சொல்ல முடியும். இது மேக்ஸ்வெல் ரிலேஷன்ல இருந்து டெரைவ் பண்ணி நம்ம கொண்டு வந்த ஒரு ஃபார்முலா dt equal to. இப்போ நெக்ஸ்ட் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் மியூ, அதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா
mu equal to dou T by dou P at enthalpy constant, அதாவது HA equal to 1 by Cp into T into dou V by dou T at P minus V. ஆக்சுவலா இந்த டேர்ம் அப்படியே நமக்கு வந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மியூ அப்படின்னு வந்துருது. ஏன்னா மியூன்றது dou T by dou P. அப்ப இந்த dou P இங்க வந்துரும். It is a dou T by dou P. Therefore the balance term வந்து நமக்கு மியூ. மியூன்றதுக்கு என்ன பேருன்னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். அடுத்து இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய dou V by dou T at P க்கு நம்ம வந்து ஆல்பா V என்று எழுதலாம். ஆக்சுவலி ஆல்பா இதுல இருந்து நீங்க ஆல்பா கால்குலேட் பண்ணீங்கன்னா V இந்த சைடு வந்துரும். அப்ப therefore ஆல்பா equal to 1 by V dou V by dou T at P அப்படின்னு கிடைக்கும். இதுல ஆல்பா என்பது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் வேல்யூம் அட் a constant pressure. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் வேல்யூம் அட் a constant pressure. இப்ப from equation 1 from equation 1 ல இருந்து நமக்கு equation 1 வந்து dt equal to 1 by Cp இல்ல இந்த பிராக்கெட் டேர்முக்கு பதிலாக நம்ம வந்து dou V by dou T at P அதுக்கு பதிலாக வந்து ஆல்பா வின்னு சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து 1 by T ஆல்பா V minus V into dP என்று கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல காமனா இருக்கு, அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து dt equal to V by Cp into T alpha minus 1 into dP. இந்த dt அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இன் தி ஜூல் தாம்சன் எஃபெக்ட். dpன்றது pressure difference in the Joule Thomson effect. If dt is negative, dt நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன எஃபெக்ட்னு சொல்றோம் அப்படின்னா கூலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப dt நெகட்டிவா இருக்கணும்னா அப்போ வந்து ஆல்ரெடி dp is நெகட்டிவ் நம்ம ஏற்கனவே தெரியும். dp வந்து எப்பவுமே நெகட்டிவா இருக்கும். அப்ப இந்த டேர்ம் வந்து என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பெருக்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் கிடைக்கும். அப்ப டி ஆல்பா மைனஸ் 1 இஸ் நெகட்டிவ், சாரி டி ஆல்பா மைனஸ் 1 வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்ப உங்களுக்கு டி ஆல்பா மைனஸ் 1 ஈக்குவல் டு பாசிட்டிவ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா டி ஆல்பா வந்து 1 விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டி ஆல்பா இஸ் கிரேட்டர் than 1. அப்ப டி ஆல்பா கிரேட்டர் than 1 அப்படின்றது நமக்கு வந்து கூலிங் எஃபெக்ட். இப்போ கூலிங் எஃபெக்டை பொறுத்து கூலிங் எஃபெக்ட்டுக்கு நமக்கு டிடி வந்து நெகட்டிவ். டிடி எப்ப நெகட்டிவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டி ஆல்பா மைனஸ் 1 பாசிட்டிவா இருந்தா, டி ஆல்பா மைனஸ் 1 பாசிட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம், டி ஆல்பா கிரேட்டர் than 1 அப்படின்னு அர்த்தம். இதே போல இப் டிடி இஸ் 0, டிடி 0வா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து கூலிங்கும் இல்லை ஹீட்டிங்கும் இல்லை. அப்படின்னா டி ஆல்பா மைனஸ் 1 வந்து 0வா இருக்கணும். அப்ப டி ஆல்பா மைனஸ் 1 0னா டி ஆல்பா ஈக்குவல் டு 1க்கு சமமா இருக்கலாம். அடுத்து டிடி இஸ் பாசிட்டிவ், டிடி எப்ப பாசிட்டிவா இருக்கும், ஆல்ரெடி டிபி இஸ் நெகட்டிவ். அப்ப டி ஆல்பா மைனஸ் 1 என்னவா இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கணும். இப்ப டி ஆல்பா மைனஸ் 1 நெகட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டி ஆல்பா சின்னதா இருக்கு 1 விட, அப்ப டி ஆல்பா லெஸ் தென் 1. இப்ப ஜூல் தாம்சன் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் டிடி வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கூலிங் எஃபெக்ட், டிடி இஸ் 0 அப்படின்ற போது நெய்தர் கூலிங் நார் ஹீட்டிங் எஃபெக்ட். இப் டிடி இஸ் பாசிட்டிவ் ஹீட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதுல டி ஆல்பா பேஸ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா டி ஆல்பா லெஸ் தென் 1, சாரி டி ஆல்பா கிரேட்டர் தென் 1ன்னா கூலிங் எஃபெக்ட். டி ஆல்பா ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு வந்து நெய்தர் கூலிங் நார் ஹீட்டிங் எஃபெக்ட். அதுவே டி ஆல்பா லெஸ் தென் 1 அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் கேஸ். ஆல்ரெடி நம்ம பெர்ஃபெக்ட் கேஸ் பார்த்திருக்கோம். பெர்ஃபெக்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிடி ஈக்குவல் டு 0. இப்ப ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இங்க இருக்காது. அப்ப therefore ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் mu ஈக்குவல் டு 0. If there is no Joule Thomson effect for a perfect gas, அதாவது perfect gasக்கு Joule Thomson effect கிடையாது. Hence, the forest plug experiment provides us a method to decide whether the given gas is ideal or not. அப்ப நம்ம forest plug experiment, அதாவது Joule Thomson experiment நம்ம பண்ணும்போது
அது ஹீட்டும் ஆகல கூலிங்கும் ஆகல அப்படின்னா அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது ஹீட்டோ கூலிங்கோ நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐடியல் கேஸ் இல்லை அப்படின்றதுக்கு நம்ம முடிவுக்கு வரலாம். அப்ப இந்த போரஸ் பிளக் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஐடியலா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படும். இது பர்ஃபெக்ட் கேஸுக்கு தான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் கிடையாது நமக்கு. ஆனா வாண்டர் வால்ஸ் கேஸுக்கு ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இருக்கும். ஆக்சுவலா வாண்டர் வால்ஸ் கேஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரியல் கேஸ் தான் நம்ம வாண்டர் வால்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ வாண்டர் வால் கேஸுக்கு நம்ம அதனுடைய பேசிஸ்ல டிடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிடி ஈக்குவல் டு 1/Cp 2A/RT minus B into dP. இதுல ஏபின்றதுல வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். இப்ப இதன்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் கிடைக்கணும். இப்ப கூலிங் எஃபெக்ட் கிடைக்கணும்னா இந்த 2A/RT minus B வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்ப therefore 2A/RT is greater than D. அல்லது T நம்ம அங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அப்ப T வந்து நமக்கு 2A/B இங்க கொண்டு வந்துடலாம் by RB is greater than T. இதை நம்ம வந்து T less than ரிவர்ஸ் பண்ணி எழுதிருப்போம். this cooling effect. அதுவே ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா இந்த 2A/RT minus B வந்து நமக்கு வந்து லெஸ் தானா இருக்கணும். அதாவது சரி பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ்ல நோ சரி நெகட்டிவா இருக்கணும். இப்போ இது நெகட்டிவா இருக்கணும்னா நமக்கு வந்து 2A/RT வந்து அதிகமா கம்மியா இருக்கும், B வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு வந்து 2A/RTயும் Bயும் சமமா இருக்கு அப்படின்னா இதோட வேல்யூ 0. அப்ப T equal to 2A/RBக்கு சமமா இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது கூலிங் எஃபெக்ட் இல்லை ஹீட்டிங் எஃபெக்ட் இல்லை. அப்ப ஜூல் தாம்சன் எஃபெக்ட் நமக்கு நடக்கல. நெக்ஸ்ட் இந்த மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் லேஸினுடைய அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் அது கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தினுடைய ஹீலியம் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஏன் ஹீட்டிங் எஃபெக்ட் உருவாக்குதுன்றது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இன் அடியாபட்டிக் ப்ராசஸ், அடியாபட்டிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அதற்கான இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு அடியாபட்டிக் கம்ப்ரஷன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும், எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகும், அதாவது குறையும். நெக்ஸ்ட் கிளாசியஸ் கிளப்ரான்ஸ் ஈக்குவேஷன். இந்த கிளாசியஸ் கிளப்ரான் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பேரு ஃபர்ஸ்ட் லேட்டன்ட் ஹீட் ஈக்குவேஷன் அப்படின்னு பேரு. கிளாசியஸ் கிளப்ரான் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கிளப்ரான் தான் வந்து டெரைவ் பண்றாரு கார்னாட் ரிவர்சிபிள் சைக்கிள் யூஸ் பண்ணி. அதனால இந்த ஈக்குவேஷன் சம்டைம்ஸ் கால்டு கிளப்ரான்ஸ் ஈக்குவேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா dP/dt equal to L/T V2 minus V1. இதுல Lன்றது லேட்டன்ட் ஹீட், Vன்றது வால்யூம், dPன்றது ப்ரெஷர் சேஞ்ச், dTன்றது டெம்பரேச்சர் சேஞ்ச். அதாவது whenever there is a change of state, whenever there is a change of stateனா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் மீன்ஸ் என்னன்னா சாலிட்ல இருந்து லிக்யூடாவோ அல்லது லிக்யூட்ல இருந்து வேப்பராவோ மாறக்கூடிய அந்த ஸ்டேட்டை தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். whenever there is a change of state either from a solid state to liquid state or from liquid state to vapor state, the temperature remains constant. அதாவது சாலிட்ல இருந்து லிக்யூடா மாறும் போதும் லிக்யூட்ல இருந்து சாலிடா மாறும் அந்த சமயத்திலையும் temperature remains constant as far as the change takes place. அதாவது அந்த சேஞ்ச் நடக்கிற வரைக்கும் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திஸ் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும் இல்லையா, இந்த எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாயிலிங் பாயிண்ட் அல்லது மெல்டிங் பாயிண்ட் சொல்றோம். மெல்டிங் பாயிண்ட்ன்றது சாலிட் வந்து லிக்யூடா மாறக்கூடிய டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட்ன்றது லிக்யூட் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஸ், அந்த டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட். இந்த டெம்பரேச்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரஷர் அண்ட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஈச் சப்ஸ்டன்ஸ். அதாவது பாயிலிங் பாயிண்ட் ஆர் மெல்டிங் பாயிண்ட் இது ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரஷர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஈச் சப்ஸ்டன்ஸ்னா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸையும் அந்த சப்ஸ்டன்ஸையும் சார்ந்து இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமானுச்சு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகும். ப்ரெஷரை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ரைஸ் ஆகும். நம்ம ப்ரெஷர் குக்கர்ல வந்து
ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் நார்மல் ப்ரெஷர்ல இருந்து 2 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு அதை வந்து ரைஸ் பண்ணும்போது அங்க வாட்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்து என்ன மாறுதுன்னு பாத்தீங்கன்னா 120 டிகிரி செல்சியஸ்க்கு நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்போ ப்ரெஷர் ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். பாயிலிங் பாயிண்ட் ஆர் மெல்டிங் பாயிண்ட் இது ரெண்டுமே எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷரை சார்ந்து இருக்கு. மேலும் அந்த சப்ஸ்டன்ஸ் ஏன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் அந்த பாயிலிங் பாயிண்ட் மாறும். வாட்டருக்கு ஒன்று இருக்கும், வேற லிக்விட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய பாயிலிங் பாயிண்ட் ஒவ்வொன்றுக்கும் மாறும். But the above relation shows how melting or boiling points vary with pressure and was derived by Clapeyron by applying the second law of thermodynamics. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா Clapeyron வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இந்த டெரிவேஷனை கொண்டு வந்திருக்காரு, கிளாசியஸ் கிளப்ரான் டெரிவேஷனை. இந்த டெரிவேஷன் எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிபி பை டிடி அப்படின்றதுதான் நமக்கு வந்து அந்த ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா அப்ப ப்ரெஷரை பொறுத்து அந்த பாயிலிங் பாயிண்ட் அல்லது மெல்டிங் பாயிண்டோட டெம்பரேச்சர் எப்படி மாறுது அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் இந்த கிளாசியஸ் கிளப்ரான் ஈக்குவேஷன். இப்ப கிளப்ரான் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணியிருப்பாரு. அதன் பிறகு கிளாசியஸ் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலோட தெர்மோடைனமிக் ரிலேஷன் யூஸ் பண்ணி இதே ஃபார்முலாவை அவரும் டெரைவ் பண்ணியிருப்பார். ஸோ அதனாலதான் இதை வந்து நம்ம கிளாசியஸ் அண்ட் கிளப்ரான் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் பாயிலிங் பாயிண்ட் ஆன் லிக்யூட். அதாவது பாயிலிங் பாயிண்ட்ல ப்ரெஷர் எப்படியான எஃபெக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இல்ல ஃபைனலா பாத்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வென் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் போதும். அதாவது ப்ரெஷர் அதிகமாகும் போது பாயிலிங் பாயிண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. மேலும் when a liquid converts into vapor state, volume increases. Hence V2 greater than V1, T and L are positive quantities. This dP by dt is positive. Next melting pointல எப்படி வந்து ப்ரெஷர் வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்றது பார்க்கலாம். மெல்டிங் பாயிண்ட சில பொருள்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகும் போது மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். அதுவே சில சப்ஸ்டன்ஸுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் போது மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு குறையும். இப்ப எந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸுக்கு அதிகமாகுது, எந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸுக்கு குறையுதுன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ் which expand on melting. ஒரு பொருளை ஒரு திடப்பொருளை நீங்க மெல்ட் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது அதோட வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த மாதிரியான பொருள்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகப்படுத்தும் போது மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வேக்ஸ் மெழுக நீங்க உருக்குனீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நீங்க வந்து ஐஸ் எடுத்துக்கிட்டு உருக்குனீங்க அப்படின்னா ஐஸோட வேல்யூம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா உருகி வந்த வாட்டரோட வேல்யூம் வந்து கம்மியா இருக்கும். இப்ப ஐஸ் போன்ற அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகக்கூடிய, அதாவது மெல்ட் பண்றதுனால அதோடைய அளவு குறையக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ப்ரெஷரை நீங்க அதிகப்படுத்தும் போது மெல்டிங் பாயிண்ட் நமக்கு என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும்.